வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 1. குறள் பால் அறத்துப்பால். குறள் இயல் பாயிரவியல். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. பொருள்: அகர எழுத்துகளுக்கு முதன்மை. ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை. ஆங்கில பொருள்: As all letters have the letter A for their first, so the world has the eternal God for its first. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். பொருள்: தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. ஆங்கில பொருள்: What profit have those derived from learning, who worship not the good feet of him, who is possessed of pure knowledge? குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடுவாழ்வார். பொருள்: மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். ஆங்கில பொருள்: They who are united to the glorious feet of him, who occupies swiftly the flower of the mind, shall flourish in the highest of worlds heaven. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, யாண்டும் இடும்பை இல. பொருள்: விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. ஆங்கில பொருள்: To those who meditate the feet of him, who is void of desire or aversion, evil shall never come. குறள் 5. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். ஆங்கில பொருள்: The twofold deeds that spring from darkness shall not adhere to those who delight in the true praise of God. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க, நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். ஆங்கில பொருள்: Those shall long propose who abide in the faultless way of him, who has destroyed the 5 desires of the senses. குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ்ச்சேர்ந்தார் கல்லால், மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: ஒப்பாரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதுமில்லை. ஆங்கில பொருள்: Anxiety of mind cannot be removed, except from those who are united to the feet of him who is incomparable. குறள் 8. அறவாளி அந்தணன் தாழ்ச்சேர்ந்தார் கல்லால், பிறவாளி நீந்தல் அரிது. பொருள்: அந்தணர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்தச் சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கேயன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களைக் கடப்பது என்பது எளிதான காரியமல்ல. ஆங்கில பொருள்: None can swim the sea of wise, but those who are united to the feet of that gracious being who is a sea of virtue. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே எங்குணத்தான், தாளை வணங்கா தலை. பொருள்: உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். ஆங்கில பொருள்: The head that worships not the feet of him who is possessed of 8 attributes is as useless as a sense without the power of sensation. குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேராதார். பொருள்: வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். ஆங்கில பொருள்: None can swim the great sea of births, but those who are united to the feet of God. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம்.
இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குரல் கூடுவில். நன்றி, வணக்கம்.